அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இளையராஜாவின் பாடலை அனுமதியின்றி பயன்படுத்திய வழக்கில் வனிதா விஜயகுமார் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், வழக்கின் பின்னணியை விவரிக்கலாம். நடிகை வனிதா விஜயகுமார் மற்றும் நடன இயக்குனர் ராபர்ட் ஆகியோர் நடிப்பில் உருவாகியுள்ள மிஸ்டர் சந்திரன் மற்றும் மிஸ்டர் என்ற திரைப்படம் தற்போது திரையில் வெளியாகியுள்ளது. இந்த திரைப்படத்தில் இசையமைப்பாளர் இளையராஜா இசையமைத்து வெளியான மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் இடம்பெற்றுள்ளது. எனவே தான் இசையமைத்த இந்த பாடலை தன்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த மிஸ்டர் என்ற திரைப்படத்தில் பயன்படுத்தி இருப்பதாகவும் அந்த பாடலை மாற்றி அமைத்துள்ளதாகவும் இளையராஜா தரப்பிலிருந்து ஒரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது இது காப்புரிமை மீறிய செயல் என்றும் உடனடியாக அந்த பாடலை திரைப்படத்தில் நீக்க வேண்டும் என்று இளையராஜா தன்னுடைய மனுவில் தெரிவித்திருந்தார். ஏற்கனவே இது தொடர்பாக வனிதா விஜயகுமார் கூட பேட்டியளித்திருந்தார். அதாவது அவருக்கு தெரிவித்த பிறகுதான் இந்த பாடலை நாங்கள் பயன்படுத்துவோம் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் இந்த வழக்கானது இன்று நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இளையராஜா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அது இளையராஜா இசையமைத்த பாடலை அந்த படத்தில் பயன்படுத்தியதோடு அவருடைய பெயரும் தவறாக அனுமதியின்றி பயன்படுத்தியதாக அவர் ஒரு வாதம் எடுத்து வைத்தார். ஆனால் வனிதா விஜயகுமார் தரப்பை பார்க்கும்போது ஏற்கனவே எக்கோ நிறுவனத்திடம் அனுமதி பெற்றுதான் அந்த பாடல் தாங்கள் பயன்படுத்தப்பட்டதால் இது காப்புரிமை மீறல் இல்லை என்று தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மனு தொடர்பாக உரிய விளக்கம் அளிக்க பதில் தாக்கல் செய்யும் கால அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் வனிதா தரப்பிலுமே ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. இதையடுத்து இந்த மனு தொடர்பாக ஒரு வார காலத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் என்று வனிதா விஜயகுமாருக்கு உத்தரவிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை ஒரு வாரத்துக்கு தற்போது தள்ளி வைத்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.